வணக்கம். ஹரணி லா சர்க்கிள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சிவில் நீதிபதி தேர்வுக்கான கோர்சஸ் நம்ம லா சர்க்கிள்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கோர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்து முடிச்சுட்டு இந்த செஷன்ல நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அதோட 2023 நோட்டிபிகேஷன்ல வந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஹரணி லா சர்க்கிள்ல நம்ம சிலபஸை டீகோட் பண்ணிருக்கோம். சிலபஸ் தெளிவா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு டீகோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் ஏற்படாது. ஆனா சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு 3 பகுதிகளை பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல பார்ட் ஏல உங்களுக்கு கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், தமிழ்நாடு ரெகுலேஷன் அண்ட் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு 8 விதமா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ட் பில உங்களுக்கு 5 விதமா சிலபஸ கொடுத்துருக்காங்க. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட், criminal minor acts which includes Information Technology Act, Protection of Children from Sexual Offences Act அப்படின்னு 5 பகுதிகளா கொடுத்துருக்காங்க. பார்ட் சில ஜெனரல் நாலேஜ், டிகிரி ஸ்டாண்டர்ட், அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி SSLC ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. So minor acts mentioned in the syllabus are only illustrative and not exhaustive அப்படின்னு ஒரு பாயிண்டையும் நோட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க கொடுத்திருக்கிற மைனர் ஆக்ட்ஸ், ஒரு சில மைனர் ஆக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டா இருக்கட்டும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாமே மைனர் ஆக்ட்ஸ். ஆனா இதுல கொடுக்கப்பட்டு இருக்கிற மைனர் ஆக்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டிவ் மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அப்படின்னு தான். ஆனா கம்ப்ளீட்டா நாங்க எக்ஸாஸ்டிவா கொடுக்கல, எக்ஸாஸ்டிவா நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சிலபஸ்ல கொடுத்திருக்கிற பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான இந்த டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன்ல இருக்கிற சிலபஸ் தாண்டி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டால் மைனர் ஆக்ட்ஸ்ல இருந்து, மேஜர் ஆக்ட்ஸ்ல இருந்து கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ் வராது. மைனர் ஆக்ட்ஸ்ல இருந்து மட்டும் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 1-2 கேள்விகள் தானே வரும். அதுக்கு எதுக்கு சார் இந்த வீடியோ? அதுக்கான வீடியோ இது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரிலிம்ஸ் சிலபஸ நம்ம தெளிவா ஃபர்ஸ்ட் படிக்க அப்படின்னு. சிலபஸையே பார்க்காம நிறைய பேர் டைரக்டா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. டைரக்டா படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன படிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற தெளிவே இல்லாம கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல ஆரம்பிப்பீங்க. மேல முதல்ல பார்ட் ஏல இருக்கு, ஆரம்பிச்சு முடிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க, முடிக்க முடியாது. சிபிசி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா முடிக்க முடியாது. நம்ம ஹரணி லா சர்க்கிள்ல நம்ம சேனல்ல நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்க செல்ஃபா நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், நல்ல விஷயம். செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதும் நல்ல விஷயம் தான். நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி சாதிச்சிருக்காங்க, பண்ணுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு நான் சொல்ல வர ஒரு விஷயம், ஒரே ஒரு கோடை முதல்ல இருக்கு அப்படின்ற காரணத்தினால எடுத்து வச்சுட்டு 2 மாசம் 3 மாசம் நான் கம்ப்ளீட்டா முடிக்க போறேன் அப்படின்னு உட்காராதீங்க. சிலபஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு சிலபஸ்ல பார்ட் ஏல ஒரு 8 கோடு, பார்ட் பில ஒரு 5 இன்க்ளூடிங் மைனர், அப்புறம் பார்ட் சில ஜிகே ரீசனிங், இதையும் நீங்க அப்படியே விட்டுற முடியாது. உங்களுக்கு 8 கொஸ்டின் கிட்ட வருது. 2018 பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஆல்மோஸ்ட் 15 கேள்விகள் ஜிகேல இருந்து கேட்டிருக்காங்க. மேத்ஸ்லயும் ஜிகேலயும் 15 கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளா விட முடியுமா? பார்ட் சி அப்படின்னு எதுக்கு கொடுத்திருக்காங்க? சிலபஸ்ல முக்கியன்றனாலதான் கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க அதுலயும் முக்கியத்துவம் செலுத்தணும். நான் லா பேப்பர்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டேன் சார், தரவா இருக்கேன் அப்படின்னு போய் எக்ஸாம்ல உட்காருவீங்க. 20 கொஸ்டின் ஜிகேல இருந்தும் மேத்ஸ்லயும் வந்தா என்ன பண்ணுவீங்க? சும்மா கேக்குறேன். எக்ஸ்ட்ரீமா யோசிச்சு பார்ப்போமே. எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ற.
எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் போன வருஷம் மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும், ஈஸியா இருக்கும், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் நினைக்கவே நினைக்காது. 2018 பேப்பர் ஈஸியா இருந்தது, 19 அவ்வளவு ஈஸி கிடையாது. 23 பேப்பர் ஈஸியா இருந்தது. வரப்போற எக்ஸாம் ஈஸியா இருக்குமா டஃபா இருக்குமா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது யாருக்கும் தெரிய போறது இல்லை. கரெக்டா? அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. எப்படி வந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன். டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னாலும் நான் அட்டன் பண்ணுவேன். இன்டைரக்டா சுத்தி வளைச்சு கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ற கான்பிடன்ஸோட போய் எக்ஸாம் ஹால்ல ப்ரிலிம்ஸ்ல உட்காருங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? இப்ப இந்த காணொளி எதுக்காகன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ப்ரிலிம்ஸ்ல சிலபஸை எப்படி பார்க்கணும், ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எப்படி அந்த கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹரிணி லா சர்க்கிள்ல டீகோடட் சிலபஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல முதல் சாப்டரா நம்ம சிபிசில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சிபிசி எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சிபிசி ரொம்ப டஃப் சார் அப்படின்னு சொல்றீங்க. அந்த டஃப்பான சப்ஜெக்ட நம்ம சேனல்ல நம்ம கோர்ஸ்ல ரொம்ப எளிமையா ஆக்கியிருக்கோம். சரிங்களா? இதை நம்ம எத்தனை நாள்ல முடிக்க போறோம் அப்படின்ற கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். மேல ஒரு 12 நாள், கீழே ஒரு 2 நாள், மொத்தம் 14 நாள். 14 நாள்ல நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். நான் தான் சொல்றேன், 2 மாசம் 3 மாசம் சிபிசி வச்சுட்டு உட்காராதீங்க. மேல இருக்கு கரெக்ட் தான், ஆனா சிபிசில இருந்து 10 கேள்வி தான் வரும். பேலன்ஸ் 90 கேள்வி உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ல இருந்து தானே வரும். இப்ப சிபிசியை வச்சுட்டு எக்ஸாம் ஃபுல்லா உட்காந்துருந்தீங்கன்னா படிக்கிறேன் அப்படின்ட்டு, அப்ப சிபிசில 14 நாள் ஒதுக்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு ஒரு 2 வாரம் போதும் உங்களுக்கு தாராளமா. கான்ட்ராக்டோட சேர்த்து நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டையும் கவர் பண்ணிடுறோம், அதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். எவிடன்ஸ் ஆக்ட், ஓகேங்களா? ஸோ எவிடன்ஸ் ஒரு 3 வாரம் மேல ஆகுது. ஐபிசி அதே மாதிரி ஒரு 2 வாரம் ஆகும் உங்களுக்கு, 2ல இருந்து 2.5 வாரம், ஒரு 17 நாள்னு வச்சுக்கோங்களேன். சிஆர்பிசி உங்களுக்கு இன்னொரு 2 வாரம் ஆகும். எல்லாமே ஒரு 14 to 18 டேஸ்ங்க. 14 to 18 டேஸ்ல நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கவர் பண்ணிடுவோம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு 2-3 ஹாலிடேஸ் வரும். பிளஸ் சண்டேஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் வீட்டில் உட்காந்து நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. அந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற ரிவிஷன் செஷன் நீங்க பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ரெகுலரா எவ்ரி சாட்டர்டே ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். சண்டே என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவேன். அந்த சண்டே நீங்க அதை மட்டுமே பண்ணாலே போதும். பெரிய விஷயம்லாம் இல்லை. சண்டே டைமையும் எடுத்துக்குவீங்களா சார், நாங்க ஆல்ரெடி 1 வீக் ஃபுல்லா கோர்ட்லாம் ப்ராக்டிஸ் போயிட்டு வரோம், காலேஜ் போயிட்டு வரோம், அப்புறம் கோர்ஸ் அட்டன் பண்றோம், திருப்பி சண்டேவும் கொஞ்சம் ஃப்ரீ விடுங்க சார் அப்படின்ட்டு. சண்டே அப்படின்றது உங்களோட டைம்னு நான் சொல்லிட்டேன். படிக்கிறதும் படிக்காததும் உங்க இஷ்டம். ஆனா நான் சாட்டர்டே ஹோம்ஒர்க் கொடுப்பேன். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க வாரத்துல இருக்கிற பேலன்ஸ் உள்ள 6 நாள் இருக்குல்ல, அடுத்த வாரம் 6 நாள் வரும்ல, அந்த 6 நாள்ல பிச்சு வச்சு கூட நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ சண்டே தான் உட்காந்து பண்ணணும் இல்லை, சண்டே என்ஜாய் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. ரிலாக்ஸ் பண்ணுங்க மைண்டை, ரிலாக்ஸ்டா படிங்க, கூலா படிங்க. அடுத்தது நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள போறோம். கான்ஸ்டிடியூஷன் ஒரு 4 வாரம் முழுசா ஆகுது. ஏன்னா கொஞ்சம் லெங்க் இல்லை. ஏன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கும் நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கோர்ஸ் ஷெட்யூல்ல அப்படிதான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதோட பல்கி நேச்சர், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இந்த 2 ப்ரொவிஷன்ஸ்லும், இந்த 2 ஆக்ட்லையும். அடுத்தது ப்ராப்பர்ட்டில ஒரு சிம்பிள் விஷயம். ப்ராப்பர்ட்டில சிபிசிக்கு அப்புறம் சிலர் ப்ராப்பர்ட்டி லாவும் டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது சிவில் கேசஸ் ரிலேட்டடா இருக்கு, நிறைய டாக்டரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்லுவாங்க பசங்க. ஆனா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லாவை எந்த அளவுக்கு சிம்பிள் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிள் ஆக்கி பவர் பாயிண்டா உங்களுக்கு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். சரிங்களா? மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த லைவ் செஷன்ஸ்ல நம்ம 1 hour செஷன்ஸா உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லா காமிப்பேன். ஸோ பாருங்க,
ஃபைனலா என்ஐ ஆக்ட் வந்து நடுவுல வரும். நம்ம ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி லாவோட சேர்த்தே பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் மைனர் ஆக்ட்ஸ், தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், அப்புறம் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ இதோட நமக்கு வந்து சிலபஸ்ல ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிற மைனர் ஆக்ட்ஸ் பிளஸ் மேஜர் ஆக்ட்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டோம். அப்ப அவங்க ஒரு நோட்னு கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த மைனர் ஆக்ட்ஸ்ல இல்லாம இது வந்து வெறும் இல்லஸ்ட்ரேட்டிவ் தான், எக்ஸாஸ்டிவ் கிடையாது அப்படின்னு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எக்ஸாஸ்டிவான லா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகேங்களா? மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், சேர்ந்து படிக்கிறோம், அதையும் முடிக்கிறோம். ஃபைனலா லா பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜிகேக்குள்ள போறோம். ஜிகேக்கு வந்து நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. இப்போ வந்து 15ல இருந்து 20 கேள்விகள் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். வந்தா இந்த ஒரு வாரம் கிளாஸ் உங்களுக்கு 100% யூஸ் ஆகும் சார். அப்ப இந்த ஒரு வாரம் கிளாஸ் வந்து 2 மணி நேரம் சார். நீங்க பிசிக்ஸ்க்கு ஒரு நாள் போட்டிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி ஒரு நாள், பயாலஜி ஜியாகிரபி கம்பைண்டாவே ஒரு நாள், ஹிஸ்டரி ஒரு நாள், எப்படி சார் 2 மணி நேரத்துல எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தவறான கேள்வி. 2 மணி நேரம் கிடையாது. நம்ம ஜிகேல பிசிக்ஸ 10 மணி நேரம் தொடர்ந்து பார்க்க போறோம். ஒரே நாள் தான் 10 மணி நேரம் ஜிகே. கெமிஸ்ட்ரி 10 hours, பயாலஜி 5 hours, ஜியாகிரபி 5 hours. போதும். எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு ஒரு தெளிவான நாலேஜ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு சிலபஸ் ஜியாகிரபினா ஜியாகிரபியோட கம்ப்ளீட் சிலபஸ் பேசிக்ல ஆரம்பிச்சு ஹை லெவல் ஜியாகிரபி வரைக்கும் பேசிக்கான எக்ஸாம்ல என்னெல்லாம் கேட்க முடியும் அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு 5 hours கவர் பண்ணிட முடியும். எல்லாமே மேரத்தான் செஷன்ஸ்ல உங்களுக்கு டக்கு 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 அடுத்த இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும். நீங்க வீட்டுல என்ன பண்ணணும்னா, இப்ப ஜியாகிரபி வீடியோ ஒரு 5 hours அப்படின்னா உங்களுக்கு வேற டைம் எங்கேயாவது கிடைச்சது. இப்போ வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, சில பேர் வந்து லாங்ல இருந்து வரீங்க. எனக்கு தெரிஞ்ச சில பசங்க செங்கல்பட்டுல இருந்து ஹைகோர்ட் வந்துட்டு போவாங்க பிராக்டிஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து எஸ்ஆர்எம் லா யூனிவர்சிட்டியில படிப்பாங்க. பிராட்வேல இருந்து நார்த் சென்னையில இருந்து எஸ்ஆர்எம் வரைக்கும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன் தி வேல ட்ரெயின்ல போகும்போதோ இல்லை வந்து காலேஜ் பஸ்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ படிச்சுக்கிட்டே போகலாம்ல, டைம் வேஸ்ட் பண்ணாது. ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 10 hours, எக்கனாமிக்ஸ் வந்து 10 hours, மேத்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன், கம்ப்ளீட் மேத்ஸ் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போறோம். மேத்ஸ்ல வந்து உங்களுக்கு 2-3 கேள்வி வருங்க. இது பேசிக்கா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், சரியா? 10th லெவல்ல இருக்கும். 10th லெவல் மேத்ஸ் உங்களுக்கு பேசிக் தான். இல்ல எனக்கு 10th லெவலே கஷ்டம் சார், மேத்ஸே ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேத்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு டாபிக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அல்ஜிப்ராக்கு ஒரு டாபிக் எடுத்துருவோம், ட்ரிக்னாமெட்ரிக்கு ஒரு டாபிக் எடுத்துருவோம். இந்த மாதிரி என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சியோட மற்ற எக்ஸாம்ஸ்ல குரூப் 1 குரூப் 2ல வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எடுத்து அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம் இந்த செஷன். இதுவுமே ஒரு 10 hour மேத்ஸ் செஷன். இந்த ஜிகே செஷன் அண்ட் மேத் ஆப்டிடியூட் செஷன். ஸோ மேத்ஸோட கம்பைண்டா உங்களுக்கு வந்து ரீசனிங்கும் வந்து ரீசனிங்கும் நம்ம கவர் பண்ணிடுறோம். இது எல்லாம் இதே சார். இந்த இப்ப வந்து லா வந்து நீங்க எடுக்கிறீங்க சார், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யார் சார் எடுப்பா, எனக்கு நீங்க தான் சார் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே நான் தான் எடுக்க போறேன். கவலையே பட வேண்டாம், எல்லா சப்ஜெக்டும் நான் தான் எடுக்க போறேன். அதனால எந்த விதமான தயக்கமும் வேணாம். சார் நீங்க நல்லா எடுக்கிறீங்க, வேற சப்ஜெக்ட் வேற யாராவது வந்து எடுத்தா எப்படி இருக்கும், அந்த தயக்கம் வேணாம். எல்லாமே நான் தான் எடுப்பேன். அதனால உங்களுக்கு வந்து இனிமே பெட்டர் கிளாரிட்டி, எல்லாத்துக்குமே பக்காவா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா நான் வெல் ப்ரிப்பேர்டா உங்க முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் வந்து நம்ம ரீகேப், டெஸ்ட், ரிவிஷன் அப்படின்னு ரெகுலரா பண்றோம். டெய்லி ரீகேப் அண்ட் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் சொல்லிடுவேன். அதாவது ஒரு 10 டாபிக் கொடுத்துரும். இந்த 10 டாபிக்ல இருந்து தான் கேள்விகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிபிசில ஒரு டாபிக், சிஆர்பிசில ஒரு டாபிக், ஐபிசில ஒரு டாபிக், கான்ட்ராக்ட்ல ஒரு டாபிக், எவிடன்ஸ்ல ஒரு டாபிக், மைனர் ஆக்ட்ஸ்ல ஒரு 4 கொஸ்டின். இந்த மாதிரி மொத்தமா எல்லா
டாபிக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு டாபிக் எடுத்து நம்ம வந்து அந்த டாபிக்ல இருந்து ஒரு 2-3 கேள்வி, 4-5 கேள்வி, 6 கேள்வி அப்படின்னு ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடும். இந்த 100 கொஸ்டின்ஸை நீங்க Thursday 2nd January 2025 அப்படின்னா அன்னைக்கு 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணி முடிச்ச உடனே அந்த 100 கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ரிலேட்டடா என்ன விஷயங்கள் நீங்க மறந்தீங்க, கிளாஸ்ல இருந்து என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும், ப்ரீவியஸ் ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் எதை போய் திருப்பி பார்க்கணும், இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப அடுத்த நாள் ஒரு 100, அடுத்த நாள் ஒரு 100, அடுத்த நாள் ஒரு 100. அப்ப மொத்தமா கவுண்ட் பண்ணிக்கோங்களேன். Thursday ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25 டெஸ்ட்டுங்க. 25 டெஸ்ட். இதுக்கு மேல என்ன வேணும்? 25 டெஸ்ட்னா எத்தனை கொஸ்டின்ஸ் சொல்லுங்க? 2500 கொஸ்டின்ஸ். 2500 கொஸ்டின்ஸ். 2500 கொஸ்டின்ல குறைஞ்சது 40 கொஸ்டினாவது வராது. நம்ம ஃப்ரேம் பண்ற கொஸ்டின் சீரீஸ்ல 2500 கொஸ்டின்ஸ்ல 40 கொஸ்டினாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா பேலன்ஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல, அதுல இருந்து 60 வரப்போகுது. முழுசாவே வைக்க வேணாம். 50 வருதுன்னு வைங்க. நம்ம டெஸ்ட்ல ஒரு 40, நீங்க படிக்கிறதுல ஒரு 50, 90 கொஸ்டின்ஸ் தாராளமா கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டாப் மார்க்கே வாங்கலாம். கட் ஆஃப் எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. டாப் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸஸ் எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா January 26 முடியுது. சார் ரிபப்ளிக் டே சார், ரிபப்ளிக் டே அன்னைக்கும் கிளாஸா? இது கிளாஸ் கிடையாது, டெஸ்ட். நம்ம நாடு ரிபப்ளிக் கிடைச்ச அன்னைக்கு நீங்க ஒரு கிளாஸ் முடிக்கிறீங்க அப்படின்றது சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த நாள் ஞாபகம் இருக்கும். ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம வந்து கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்ற அந்த நாள் ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்காக அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா பர்டிகுலரா அப்படி மீன் பண்ணி நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணல. எனக்கு வந்து ஒரு 25 டெஸ்ட் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த டீகோடட் சிலபஸ்ல டெஸ்டோட சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். சிலபஸ்ல வேற எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா தாராளமா என்ன வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நம்மளோட சேனலோட டீட்டெயில்ஸ்லயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் இருக்கும். டைரக்டா கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். கால் பண்ணலாமா சார் பிஸியா இருப்பாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க கால் பண்ணி சார் நான் வந்து ஹரிணி லா சர்க்கிள்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தை, ஒரு டவுட் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்காக நான் என் டைம் ஃப்ரீ பண்றேன். ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வரும். சரிங்களா? நிறைய கால்ஸ் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் கால்ஸ் நான் எப்பவுமே அவாய்டே பண்ணது. ஸ்டூடெண்ட்ஸ் கால்ஸ் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா முக்கியமான ஏதாவது ஒரு மீட்டிங்ல இருப்பேன். இன்கேஸ் அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து கால் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து உடனே ஒரு 2 மணி நேரம் மேக்சிமம் கூப்பிட்டுருவேன். ஓகேங்களா? கால் பண்ணீங்க அப்படின்னா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா இமிடியட்டா மெசேஜ் ரிப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன் நான். ஓகே, அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல பதிவுல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு கீழே, மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கோர்ஸோட மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த செஷன் இதோட முடிக்கிறது. இன்னொரு நல்ல செஷன்ல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர்.